திராவிடர்கள் வந்தாங்க, அவங்க தான் சாதியை ஒழிச்சாங்க, அவங்க தான் படிப்பை கற்பிச்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு டவுசர் போட்டு விட்டது அவங்க தான், எல்லாமே செஞ்சது திராவிடம் தான் என்பது போல அவங்க தான் உளறிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, உருட்டுறாங்க, பொய் புரட்டுகளை அள்ளி வீசுறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய நீங்களும் அப்படியே அந்த பக்கம் போய் நிற்கிறீங்க. ஒரு கண்ணு நீங்க இல்லையா, அந்த பக்கம் தமிழ் தேசியம், இந்த பக்கம் திராவிடம் பண்ணீங்க இல்லையா, அதுல இந்த கண்ணை முடிச்சு இந்த பக்கம் இந்த கண்ணுல மட்டுமே பார்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, கொஞ்சம் தெளிவான பக்கத்தில் உள்ளவர்களை நல்லா வச்சு தெரிஞ்சு எழுதி கொடுக்குறவன்ட்ட நல்லா தலையில் 2 போட்டு ஒழுங்கா எழுதி கொடுறா, நான் நல்லா போய் படிக்கணும், நான் எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க என்று உங்களுக்கு கொஞ்சமும் தோணலையா? எழுதி கொடுத்தாங்கன்னா வந்து படிச்சுட்டு போடுறது, இல்லைன்னா மேம்போக்கில் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படுவதை பேசுவாங்க, அப்புறம் முகநூலில் போகிறதெல்லாம் படித்து பாட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. பெரியாருக்கு சாதி சாயம் யாரு பூசுறா? நீங்கள் வந்து திடீர்னு இன்னைக்கு இந்த கோமாவில் உள்ளவன் திடீர்னு ஏஞ்சி வருவான்ல, வந்து அப்படியே திடீர்னு பெரியாருக்கு சாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு. பூசுனது உங்கள் திராவிடம் தான். ஆமாம், சாதியை ஒழிச்சோம்னு பேசுனாங்க. இதே பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு படத்தை ஆந்திராவில் வெளியிடும் போது இவங்க போயிட்டு அங்கே என்னப்பா அது ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்கு, அது எடுப்பா அப்படின்னுல சொல்லியிருக்கணும். அங்கெல்லாம் வாயை பொத்தி ஆசான வாய்களை பொத்தி கொண்டு அங்கே படத்தை வெளியிட்டு விட்டு இப்போது இருக்கிற உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கிறாரு இல்லையா, அவரை நீங்க மேம்போக்கில் எதிர்ப்பீங்க. இருந்தாலும் அப்புறம் அவரும் உங்களுக்கு ஒரு கண்ணு தானே, உங்க கண்ணுல அந்த அவரு ஒரு தூசி தானே, அவரும் தூசின்னு சொல்ல முடியாது, அவரும் உங்க கண்ணுல ஒரு வெளிச்சம் தானே. அவர் அன்னைக்கு போய் அன்னைக்கு வெளியிட்டார் இல்லையா, அன்றைக்கு அதை எதிர்த்திருக்கணும் இல்லையா. ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எங்களை சாதியவாதிகளாக, தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களை, சாதி மதம் கடந்து ஒன்றிணையக்கூடிய எங்களை சாதியவாதிகளாக ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கிறது திராவிடம். இப்ப தமிழ் தேசியம் ஒரு பக்கம், திராவிடம் ஒரு பக்கம்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க யார் பக்கம் நிக்க போறீங்க? திராவிடம் கற்பித்து விட்டது, திராவிடம் செஞ்ச வேலை என்ன தெரியுமில்ல, இங்குள்ள தமிழ் தலைவர்களை, தமிழ் முன்னோர்களை அந்தந்த சாதியின் குறியீடாக மாற்றி வைத்ததுதான் திராவிடம். இதை நீங்க மறுக்கிறீங்களா இல்லை ஏற்கிறீங்களா? ஏற்றிருப்பீங்க. பெரியாருக்கு இன்னொன்னு ஓடி வர்றீங்கல்ல, உங்க கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தர் தானே காமராசர். நீங்க இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும்? கல்வி கண் திறந்த காமராசரை நாடாரின் குறியீடாக மாற்றி வைத்திருக்கிறது திராவிடம் என்றெல்லாம் பேசியிருக்கணும். நீங்க அதை ஏன் பேசாம இருக்கிறீங்க? பெரியாருக்குன்னு ஓடி வரீங்களே. திராவிட கட்சிகள் பெரியாரை தூக்கி எப்படி அப்படி நிமித்துதோ, எப்படி முட்டு கொடுத்து நிற்குதோ அந்த வேலைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க.